ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தோன்னா, டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் ஒரு ரீசெண்டாக புதிய அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. அதாவது நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்க மாட்டீங்க, இல்லை ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வந்து மிஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த மேட்ச் ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிட்டன் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து ரிட்டன் அனுப்புவாங்க. அதை நீங்கள் திரும்ப ரீசப்மிட் வந்து பண்ணலாம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் திரும்ப புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு ரிட்டன் அனுப்புவாங்க. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்கு நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட் ஒரு நல்ல அப்டேட்டே வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தா ஸோ ரிட்டன் ஆன அப்ளிகேஷனை எப்படி ரீசப்மிட் பண்ணி அவங்களுக்கு திரும்ப அனுப்புறது தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க. அதில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்னு கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு எல்லாரும் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த பேஜில் வரீங்க. இல்லை போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் செக் பண்ணி ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வந்திருக்கும். அந்த குறிப்பு எண்ணை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு வந்து கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ உங்கள் புதிய ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பம் மீண்டும் திறக்கப்பட்டது. கார்டு விவரங்களை சரிபார்த்து மீண்டும் திறக்கப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே உங்களை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனை. ஸோ இது வந்து பார்த்தா ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். திரும்ப நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஹோம் பேஜ் போயிட்டு தேர்டாக இருக்குது பாருங்கள், மறுபரிசீலனை விண்ணப்பம். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான குறிப்பெண் இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பர். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ண சொல்ல ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துட்டு இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மின்னணு அட்டை விண்ணப்பத்தை மீண்டும் திறப்பதற்கான காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் தகவல் கொடுத்தா போதும் ரீசன் ஓப்பன் ஆகிடும். ஓகே, தேவையான ஆவணங்களை புதுப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும், அதை திரும்ப வைக்கிறது தான் வந்து பார்த்தா இப்போதைக்கு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசனை நம்ம இந்த மாதிரி உள்ளே போய்ட்டு தான் வந்து செக் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா இவங்க வந்து ஆதார் கார்டை மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ரசீது வச்சாகணும். ஸோ உங்களுடைய வீட்டு டேக்ஸ் கண்டிப்பாக வச்சாகணும். ஸோ ஹோம் டேக்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இருந்தாலும் சரி நீங்கள் ஹோம் டேக்ஸ் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போதைக்கு இவங்க அந்த வீட்டு வரி ரசீது வந்து வைக்காம விட்டாங்க. அதை நீங்கள் திரும்ப வந்து அப்லோட் பண்ணி சேம் இதே வெப்சைட்டில் போய் ஸோ சந்த வீட்டு வரி தான் அதன் சொத்து வரி வந்து பார்த்தா அப்லோட் பண்ணி நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கரெக்ஷன் தான் நீங்கள் இப்போயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பாருங்கள் உறுதிப்படுத்துதல் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுங்களோ அதேமாரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்து பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் திரும்பவும் வந்து பார்த்தா அந்த ஆஃபீஸருக்கு வந்து சென்ட் ஆகிடும். அகைன் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான கார்டை அப்லோட் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிட்டர்ன் வந்து அனுப்புவாங்க. ஸோ ரிட்டர்ன் சொல்லி என்ன ரீசன்றதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்புங்க. முக்கியமாக எல்லாருமே வந்து டாக்குமெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் ரிட்டர்ன் அனுப்புவாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக நீங்கள் திரும்பவும் அப்லோட் பண்ணி அனுப்பிடுங்க. ஸோ இப்படி அனுப்புறே போது உங்களுக்கான கார்டு கண்டிப்பாக அப்லோட் வந்து ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த புதிய அப்டேட் உங்களுக்கு வந்து பிடிச்சுன்னு என்ன பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.